இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கப் சார்ஜர் ஒன்று இருக்குது. இதோட பிரச்சனை என்ன சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இதோட பிரச்சனை என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பேட்டரி சார்ஜர். எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோக்கியா பேட்டரி இல்லை ஏதோ ஒரு பேட்டரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் போட்டு சார்ஜ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இப்படி 2 பின் இருக்கும். இப்போ நம்ம தேவைப்பட்டது நம்ம பின்னை வந்து எந்த சைஸ்க்கு தேவை வச்சுட்டு அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம இதில் சார்ஜரில் போட்டோம்னா இது சார்ஜ் ஏறணும். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தால் தெரியும் உங்களுக்கு. பெரிய இங்கே டிஸ்பிளே மட்டும் பிளிங்க் ஆகிட்டு போயிடுது, அதுக்கப்புறம் வர மாட்டேங்குது. இப்போ இதை நம்ம கழட்டி பார்த்துடலாம். பார்த்தால் தெரியும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் கட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம எதுக்கும் ஒரு வாட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயர் சால்டர் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஒயர் சால்டர் பண்ணோம்னா இப்போ நம்ம இந்த 2 ஸ்க்ரூ கழட்டிட்டு இது வெளியே கழட்டினா மட்டும்தான் நம்ம ஒயர் சால்டர் பண்ண முடியும். இப்போ நம்ம வெளியே கழட்டிக்கலாம். இப்போ இந்த ஒயர் ரெண்டுமே சால்டர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம முழுசாக ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை முழுசாக ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஒரு வாட்டி பேட்டரி வச்சு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி வச்சோடனே பேட்டரிக்கு இது காமிக்குது. இப்போ ஒரு சார்ஜ் போட்டு பார்த்தலாம். அது தெரியும் உங்களுக்கு. இப்போ சார்ஜ் க்ளீனாக ஏறுது. 2 பாயிண்ட் சார்ஜர் இருக்குது, மிச்ச பாயிண்ட் ஏறுது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இதை ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். தேங்க்யூ.